காராம்பழம் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது. கிராமத்தில் காராம்பழம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சின்ன ஆப்பிள் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். நல்லா பழுத்தா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். காய் எப்படின்னு காணிக்கிறேன். பாருங்க, சிவப்பு லேசாக சிவப்பு மஞ்சள் ஆரம்பிச்சிச்சு. நல்ல பழம்பழுத்தா சூப்பராக இருக்கும் பாருங்க. காராசரி பாருங்க, இங்கே ஒரு காராசரி. நல்ல நெருக்கமாக இருக்கும் காய். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ காய் இருக்கு. மழை பெஞ்சனால நல்ல செழிம்பாக இருக்குது. அழகாக கொஞ்ச நாள் அழகாக காய்க்க ஆரம்பிச்சிடும். பசுமையாக மழை பெஞ்சாலே நகர்ப்புறது கிராமப்புறத்தில் இப்படி பழ செடிகள்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஏன்னா எப்போயாவது கிராமத்தில் சின்ன வயசில் பிடுங்கி சாப்பிட்டது அழகாக ஞாபகங்கள். இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். ஏன்னா எல்லாம் முள், நார்மல் முள் எப்படி இருக்குதுங்களா? முள்ளை பாருங்க எப்படி இருக்குங்க. யாருமே இதை பயிரிடுறதில்லை. எல்லாம் காடு கரையில் அதுவாக முளைச்சி பாரம்பரியமாக வர்ற விஷயங்கள் இது. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் இந்த முள்ளுகளே காய்க்குது. சூப்பர். எல்லோருக்கும் காலை வணக்கம். காலை பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் நல்ல பொழுது அமையணும். அருமை அருமை பழம் பழுத்திருக்கா. பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் வாணன். தேங்க்ஸ்.